அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நியூட்ரிஷன் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற டிஷ் ஆந்திரா சிக்கன் ஃப்ரை. முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன், ஆயில், தேங்காய் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், தனியாத்தூள், தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர், உப்பு, ஜீரகம், லைம் ஜூஸ். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சிருவோம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் சிக்கனை போட்டுருவோம். நம்ம கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் இந்த சிக்கன் வேகத்துக்கு மட்டும்தாங்க. இந்த தண்ணி போதுங்க, இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்ல ஏற்கனவே தண்ணி இருக்கும், அந்த தண்ணி உங்களுக்கு வெளியில வந்துடும். இது இப்போ வெந்துட்டு இருக்கட்டும். இதை நம்ம மூடி வச்சிருவோம். இது வெந்துட்டு இருக்கட்டும்ங்க. அதுக்குள்ள இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இது ஒரு பாத்திரல நம்ம பாருங்க. தண்ணி ட்ரை ஆயிடுச்சு, சிக்கனும் வெந்துடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பேன் சூடாயிடுச்சு, எண்ணெயை நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா நம்ம முதல்ல வெங்காயம் போடுவோம். ஆனால் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இது ஆந்திரா டிஷ், அவங்க மெத்தடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜீரகத்தை போட போறோம். ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆகும்போது இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம். நம்ம இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் தேங்காய், இப்போ பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் லைட்டா வதங்கணும். கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பதம் அது. இதை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இல்லை தக்காளியை போட்டுடுவோம். இந்த தக்காளி போட்ட தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த வேக வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சிக்கன், இதை இதுல போடணும். நம்ம இதை போட்டுட்டு கொஞ்சம் மைல்டா அப்படியே வதக்கிடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாவை நம்ம போட்டுடலாம். சில்லி பவுடருங்க, அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா கடைசியில நம்ம பெப்பர் போட போறோம். தனியாத்தூள், சால்ட் போட்டு இந்த பவுடரோட பச்சை வாசனை போகணுங்க. ஏன் இந்த பச்சை வாசனை போறோம்னு சொன்னா அப்பதாங்க டிஷ் நல்லா இருக்கும். இல்ல அந்த பச்சை வாசனையிலே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை டேஸ்ட் அப்படியே இருக்கும் நமக்கு. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிக்கன்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புரோட்டீன் அதிகமா இருக்கு, கால்சியமும் இருக்கு. ஸோ நம்ம பாடிக்கு தேவையான எசென்சியல் கால்சியம் அண்ட் புரோட்டீன் இது இருக்குங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டவ் கொஞ்சம் சிம்ல வச்சிடலாம். ஸ்லோ குக்கிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தட்ல தான் இது செய்யணும். நம்ம ஜஸ்ட் இந்த மசாலாலாம் இதில் பிடிக்கணும் அப்படின்றத ஜஸ்ட் வாட்டர் கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க, நிறைய போட வேண்டாம். இப்போ இதுல ஃபைனல் இதுக்கு வந்துட்டோங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சமா போடுங்க. பெப்பர் ஏற்கனவே நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, லைம் ஜூஸ் ஊற்றினதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க வேண்டாம், ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போறோம். இது ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுலாம். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீன் இருக்குங்க, கால்சியம் இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சுவையான டிஷ்ஷுங்க. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மறந்துடாதீங்க, ஆந்திரா சிக்கன் ஃப்ரை. ஓகேங்களா?
வரப்பெற்று